வணக்கம். நம்ம நாட்டில வந்து பார்த்திங்கன்னா, பல சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு. காக்கை நம் வீட்டின் முன் வந்து கரைந்தால் உறவினர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. காக்கைக்கு உணவு வைக்கிறது நம் முன்னோருக்கு உணவு அளிக்கிறதுக்கு சமம் போன்ற பல சாஸ்திர விதிகள் இருக்கு. அந்த வகையில் பல்லி நம் உடம்பின் மீது விழுவதை வைத்தும் பலன்கள் சொல்லப்படுது. அனைவரின் வீட்டிலும் இருக்கக்கூடியது பல்லி. பல்லி கத்துறது மற்றும் உடலின் 10 இடங்களில் பல்லி விழுந்தால் ஏற்படுற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். பல்லி தலையில் விழுந்தா அவருக்கு இருக்கிற கெட்ட சகுனத்தை குறிக்குது. அவரின் கெட்ட நேரத்தை சமாளிக்க பல்லி சொல்லும் எச்சரிக்கையாக பார்க்கறது நல்லது. தலையில் பல்லி விழுந்தால் மற்றவர்களின் கடும் எதிர்ப்பு, மன நிம்மதி இழத்தல் நடத்தல் கூடும். தலையில் பல்லி விழுந்துச்சுன்னா அவரின் உறவினரோ அல்லது தெரிந்தவருக்கோ மரணம் ஏற்படலாம். இதனால் மன நிம்மதியை இழப்பர். இது போன்ற கெட்ட சகுனத்தை உணர்த்தக்கூடியது தலையில் பல்லி விழுகும்போது ஏற்படுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நெற்றி மீது பல்லி விழுறது நல்ல சகுனமாக பார்க்கப்படுது. நெற்றியின் இடது பகுதியில் விழுந்தால் கீர்த்தி கிட்டும் என்றும், வலது நெற்றியில் விழுந்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் என்றும் சாஸ்திரம் சொல்லுது. தலைமுடியில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால், தலையில் விழாமல் தலைமுடியில் பட்டு விழுந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நன்மை நிகழும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பல்லி விழும் பலன்களில் முகத்தில் பல்லி விழுந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு உறவினர்களின் வருகை இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி புருவத்தில் பல்லி விழுந்தால் ராஜ பதவி என்னும் உயர் பதவியில் உள்ளவர்களிடமிருந்து உதவி கிடைக்கும். அதுவே கண்கள் அல்லது கன்னங்களின் மீது பல்லி விழுந்தால் ஏதாவது ஒரு காரணத்திற்காக நாம் தண்டிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமது உடம்புல இடது கை அல்லது இடது காலில் பல்லி விழுந்தால் அன்றைய தினம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நமது உடலின் வலது கை அல்லது வலது காலில் பல்லி விழுந்தால் அன்றைய தினம் உடல்நல பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புள்ளது அப்படின்னு அர்த்தமாம். பாதத்தில் பல்லி விழுந்தால் வரும் காலத்தில் நீங்கள் வெளிநாடு செல்றதுக்கு பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். தொப்புள் பகுதியில் பல்லி விழுந்துச்சுன்னா மிகவும் விலைமதிப்பு மிக்க பொருட்களான தங்கம், வைரம், வைடூரியம், ரத்னம் போன்ற பொருட்கள் வாங்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்க பெறுமாம். இப்போதைக்கு தங்கம் விற்கிற விலையில் நம்ம தங்கம் வாங்கிறதுக்கான யோகம் இருந்தாலே நமக்கு போதுமானது. அதே மாதிரி தொடைப்பகுதியில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய பெற்றோருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் செயலை நம்ம செய்வோம் அப்படிங்கிறத உணர்த்துது. வலது மார்பின் மீது பல்லி விழுந்தால் லாபம் கிடைக்கப்பெறும். இடது மார்பின் மீது பல்லி விழுந்தால் அவர்களுக்கு சுகம் கிடைக்கப்பெறும். இடது பக்க கழுத்து பகுதியில் பல்லி விழுந்தால் காரிய வெற்றி உண்டாகும். வலது கழுத்தில் பல்லி விழுந்தால் அடுத்தவருடன் பகை உண்டாகும். நமது உடம்புல எந்த பாகத்தின் மீது பல்லி விழுந்தாலும் உடனே குளிச்சிடுறது நல்லது. குளித்த பின்னர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் செய்யலாம். இல்லைனா வீட்டிலேயே விளக்கேற்றி விட்டு சுவாமியை வழிபட்டு பல்லி விழுந்ததால் எந்த கெட்ட செயலும் நடந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பல்லியின் சிலையை தொட்டு வணங்குறது நல்லது. அந்த நிலையில் சூரியன் மற்றும் சந்திரன் சித்திரத்தையும் காணலாம். இந்த பல்லிகளை வணங்கினால் வரும் காலத்தில் பல்லி விழுந்ததால் ஏற்படக்கூடிய சோகங்களை நீக்கி நன்மை கிடைக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.